அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு சகோதரர் கேள்வி ஒன்று கேட்டிருக்கிறார். கொண்டோம், அதாவது ஆணுரை உடலுறவின் போது பயன்படுத்துவது சம்பந்தமாக இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் கருத்தடையை இஸ்லாம் அனுமதிக்கிறது. எப்படி கருத்தடைன்னு சொன்னால், ஒரு மனைவியோடு உடலுறவு கொள்வதுன்ற போது குழந்தை உருவாகாமல் தடுப்பதற்கு இஸ்லாம் அனுமதி அளித்திருக்கிறது. இதனை பொறுத்த வரைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் அஸ்ல் என்று சொல்லக்கூடிய ஒன்றை செய்தார்கள். அஸ்ல் என்று சொன்னால் உடலுறவு கொள்கிற போது விந்து வெளியாகின்ற நிலையில் அதை வெளியே விட்டு விடுவது. அப்புறம் செய்தியிலே சொல்கிறார்கள், குன்னா நஅஸிலு அலா அஹ்தின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வல் குர்ஆன் யன்ஸில், குர்ஆன் இறக்கப்பட்டிருக்கிற போது நாங்கள் அஸ்ல் என்ற ஒன்றை செய்து கொண்டிருந்தோம். ஆனால் நபி எங்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதரோ அல்லது அல்லாஹோ எங்களுக்கு அதை தடுக்கவில்லை அப்படிங்கிற ஒரு செய்தி பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்குறோம். அப்போ இந்த அடிப்படையில் நாங்கள் பார்க்கிற போது இன்றைக்கு பயன்படுத்துகிற ஆணுரையை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எப்படி வெளியே எடுத்து விடுகிறோமோ அதே போன்ற ஒன்று தான் ஆணுரை. எனவே இது ஒரு பாதுகாப்பான ஒரு முறையாக இருக்குமாக இருந்தால் அதனை பயன்படுத்துவதில் மார்க்கத்தில் எந்த ஒரு தடையும் கிடையாது. அது தடை செய்யப்படுவதற்கான ஒரு காரணம் இருக்க வேண்டும். அப்போ தடை செய்யப்பட்ட காரணிகளில் அது இல்லை என்கிற அடிப்படையில் ஆணுரை பயன்படுத்துவது தாராளமாக பயன்படுத்தலாம். அதில் அஸ்ல் என்ற மற்ற ஒரு வடிவம் தான் இந்த கொண்டோம் என்று சொல்லக்கூடிய ஒன்று. எனவே மார்க்கத்திலே தடை செய்யப்படுகின்ற ஒரு விடயம் தெளிவாக தடை செய்யப்படுவதற்கான காரணிகள் இருக்க வேண்டும். கொண்டோம் ஆணுரை பயன்படுத்துவதற்கு தடை செய்யப்பட்ட எந்த ஒரு காரணிகளும் இல்லை என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளலாம்.